சூரியன் இதெல்லாம் இந்த படம்லாம் வஸ்தால பறவை, சூரியன், அப்புறம் சங்கர் சார் அறிமுகம், அப்புறம் இந்த ஜென்டில்மேன் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்கு. மகாபுரம்லாம் சார் நான் இன்னைக்கும் வந்து சார் அந்த ஜிப்பா போட்டுக்கிட்டு அப்படியே அந்த பான்பராக போட்டுக்கிட்டு செந்தில் 2 பேரும் என்கிட்ட இருக்கான். ஒருத்தன் நல்ல பாடி, நல்ல பிரைட். இன்னும் சொல்லப்போனா மகாபுரவில் கவுண்டமணி சார் கொடுத்த ஒத்துழைப்புனா அபார ஒத்துழைப்பு. அதில் எந்த அந்த அவ்வளோ பீக்கில் இருக்கிற காமெடியெல்லாம் அவ்வளோ ஒத்துழைக்கவே மாட்டாங்க. ஏன்னா நான் எஸ்எஸ்சியை பார்த்தேன். அவர் கேட்டார் இந்த மாதிரி மகாபுரம் உங்கள் அசிஸ்டன்ட் தானேன்னு கேட்டார். ஆமாண்ணே, விஜய் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னாரு, அவரை வச்சு பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டார். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ பண்ணுறியா? விஜய் சார் கால்ஷீட் இம்மிடியேட்டாக கொடுத்துருவாரு. சிவாஜி சார் பண்ணுவாரான்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி சிவாஜி சார் கதை சொல்லலான்னு சிவாஜி சார் கதை சொன்னேன். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி கதை சொன்னேன். அப்போ சிவாஜி சார் கதை சொல்லும்போது சிவாஜி சார் ஓகேன்னு சிவாஜி சார் ஆன் போர்டு வந்துட்டார். வந்த உடனே அந்த பூப்பறிக்க வயிறம் வந்து படம் டிசைன் ஆகுது. நான் முதல்ல வச்ச டைட்டில் அதுக்கு நடிகர் திலகம். அந்த நாள் அவங்க கேட்டேன். அப்போ அந்த நாள் ஞாபகம், அதுக்கும் ப்ராம்ப்டிங் அந்த நாள் ஞாபகம் ப்ராம்ப்ட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு. அதெல்லாம் நான் மக்கப் பண்ணிட்டேன். நீ ரொம்ப பண்ணாத. பிக் சேல் வந்தாச்சு. விகடன் டிஜிட்டல் 1 வருட சந்தா இப்போது வெறும் ரூபாய் 899 மட்டுமே. இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணீங்க. எங்க சார் நீங்க இப்ப சரி நம்ம டைரக்ட் பண்ணலாம் அப்படின்றது எந்த இடம் சார் அது? மகாபுரம் ஃபர்ஸ்ட் படம். ஆமா, எனக்கு வந்து எனக்கு படம் பண்றதுன்னா நான் அப்பெல்லாம் ரெடியாவே இல்லை. ஆனா ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டீங்களா 2 படம் ராஜா வந்து சிவாஜி கதை தான் சொல்லிருக்கேன். இப்ப இந்த சூரியன் இதெல்லாம் இந்த படம்லாம் வஸ்தால பறவை, சூரியன், அப்புறம் சங்கர் சார் அறிமுகம், அப்புறம் இந்த ஜென்டில்மேன் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கத்துக்க வேண்டியிருக்கு. அந்த இடம் சார் பாலகுமார் சார் வர்றாரு. அப்புறம் அந்த சங்க இங்க இப்போ சூரியன் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வேற விதமான ஐடியாக்கள், உலக படங்கள் எல்லாம் பார்க்குறேன். அப்புறமா வந்து அப்போ கூட நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. அது வந்து அப்போ கேசட் வந்துருச்சு. ஸோ எனக்கு வேலை என்ன ஆஃபீஸில் கேசட் போட்டு படம் பார்க்குறேன். ஸோ நான் போட்டு படங்கள் பார்த்துட்டு இப்போ டெல்டா ஃபோர்ஸ்னு ஒரு படம் போட்டு அப்போ அது ஃபேமஸ் படம். அந்த டெல்டா ஃபோர்ஸ் படத்தோட கிளைமாக்ஸ் இன்ஸ்பிரேஷன் தான் சூரியனில் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறது, அது சக் நாரிஸ் படங்கள் அப்படின்னு இருக்க படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் நம்ம அப்படின்னா சங்கர் சார் தான் கரெக்டான ஆள். இவரோட இருந்துட்டு நல்ல டெக்னிக்கல் விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு காதலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். காதலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டெய்லி ஒரு கார் வருது. வந்து ஒரு மேனேஜர், அவர் பேர் ஜெயசீலன்னு பேர். அவர் வந்து வசந்தா பறவை, சூரியன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரு இப்போ வந்து என்னை பார்க்க வர்றாரு. அவரு நானும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து அங்கே நிற்கிறாருன்ட்டு ஷூட்டிங் பண்ண பேக்கப் ஆனவுடனே வெளியே நிற்பார். வாங்க ஒரு ப்ரொடியூசர் கூட்ட சொல்றாரு, சரத்குமார் சார் வந்து உங்கள்கிட்ட கதை இருக்கான்னு கேட்க சொல்லியிருக்காராம், இந்த ப்ரொடியூசர் வெயிட்டிங்கு, நீ வான்றாரு. நான் என் காதலன் ஷெட்யூல் நடந்துட்டு இருக்கேன், ஷூட்டிங் போயிட்டுருங்க அப்படின்னு வர முடியும், நான் கோ டைரக்டருங்க இந்த படத்துக்கு வர முடியாது, எப்போதுனே ஃப்ரீயாக இருப்பேன். நான் வேணா அந்த சண்டே வேணா ஒரு நாள் ஃப்ரீ இருக்குது, அன்றைக்கி வேணா நான் வர்றேன். சரி நான் சண்டே வரேன்ட்டு போயிட்டார். அப்புறம் அன்னைக்கு நைட்டு சங்கர் சார் என்ன அவனை பார்க்க டெய்லி ஒரு கார் வருது. ஜெயசீலன் தெரியுமா அவருக்கு? தெரியும். ஆனா வருது ஜெயசீலன் தெரியாது. ஜெயசீலன் உள்ள வர மாட்டாரு. ஸ்பாட்டுக்குள்ள வர மாட்டாரு. செட்டை விட்டு தாண்டி நிப்பாரு. ஆனா அவர் அந்த பவுண்டரிக்கு அந்த பக்கம் நிப்பாரு. அங்கதான் ஆள் எடுப்பாரு. அசிஸ்டன்ட் யாராவது கூப்பிடுவாங்க, இல்ல டிரைவர் வருவாரு. உடனே ஜெயசீலன் தான் வந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா இந்த மேட்டரை சொல்றேன். அறிவு இருக்கா அவனுக்கு? நான்லாம் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நீ தானே கூட்டு போக ஒரு கம்பெனியா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு படம் கிடைக்கிறதுக்கு. எத்தனை பேர் இந்த கதையை நமக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க. கடைசியா குஞ்சுமன் சார் படம் எடுக்க போய் தான் படம் கிடைச்சது. உனக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு, ஒரு ஹீரோ சரத் சார் அனுப்பியிருக்காருன்னா நீ போக வேண்டாமா அப்படின்னு. சங்கர் நல்ல சம்பளம், ஒரு வருஷம் நிம்மதியாக வாழ்க்கை போயிட்டு இருக்கு, அப்புறம் நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க, எல்லா ஃப்ரீடம் கொடுக்குறீங்க, கதை நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணிக்கலாமே, இப்போ போயிட்டு நான் இது இந்த மாதிரி கம்ஃபர்ட் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா, கம்ஃபர்ட்டுக்குள்ள போற நீ கம்ஃபர்ட் ஜோன்ல போகாத. கம்ஃபர்ட் ஜோன்ல போனா நம்ம ஒதுக்கிடாது. நீ வந்து ஃபர்ஸ்ட் படம் கிடைக்குது போ, என்னன்னாலும் பாத்துடலாம், நீ இறங்குனாரு. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் போய் பண்ணி ஆரம்பிச்சு அந்த படம் ஹிட் ஆகி பெரிய ப்ராக்ரஸ் ஆச்சு. அவசரப்படுறோமா அப்படின்னு. ஆனா இவரு சங்கர் சார் இல்ல நீ போ அப்படின்றாரு. உடனே என்ன பண்ணிட்டேன், அந்த டீம் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா போய் கேட்கறது நம்ம பசங்கிட்ட. அது எப்படி நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாதிரி போயிரு டேரக்டர் சொல்லிட்டே சொல்லியா, இல்ல டேரக்டர் சொல்லிட்டு தான் போவேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லாம் போங்கன்றாங்க. சரி இவ்வளவு பேர் சொல்றாங்களே, நம்ம ஏன் ஒரு சண்டே மட்டும் போயிட்டு வந்துட்டா, தாராளம் போயிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு போயிட்டேன்.
போய் அங்கே போய் கதையை சொன்னால் கதை ஓகே, கதை ஓகே. சரத் சார் கதை சொன்னால் சரத் சார் கதை ஒரே சண்டேல எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஈவினிங் அட்வான்ஸ் கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றேன் மகாபிரபுக்கு. ஜிகே ரெட்டி சார் தான் ப்ரொடியூசர், விஷால் அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ப்ரொடியூசர். அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. நான் கிளம்பி போயிட்டேன். போய் அங்கே போனால் சங்கர சார் போனால் சார் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. ஓ கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறாரு. இல்லை நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டே ஒர்க் பண்ணிட்டு அந்த படம் பண்ணேன். ஓ அதெல்லாம் சரியா வராது, ஒரு படம் கிடைச்சதுதான் அந்த படத்துல முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஏன்னா அப்போ சரத் சார் பெரிய ஹீரோ. ஆமா, பெரிய செட்டப் படம், பெரிய படம், சீக்கிரட்டி ப்ரொடியூசர், ஐலவெண்டி எடுத்த ப்ரொடியூசர், அதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, நீ போய் ஆரம்பிச்சிரு அப்படின்றாரு. அதனால சங்கர் நாளைக்கே டிஸ்கஷன் ஆரம்பிக்க சொல்றாங்க. படம் இங்கே வேற நடந்தது, அந்த கில்ட்டி வேற இருக்கும்ல, படம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அது பரவாயில்லையா, நான் பார்த்துக்கிறேன், இங்கே நம்ம பசங்களாம் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இல்லை நான் இந்த ஷெட்யூலாவது முடிச்சுட்டு போகிறேன், இன்னொரு 7 நாள் இருக்கு, நான் முடிச்சுட்டு போகிறேன். ஓகே, இந்த 7 நாள் முடிச்சுட்டு போகன்ட்டு நான் அப்போ அங்கே சொன்னேன் 7 நாள் முடிச்சுட்டு வரேன்ட்டேன். ஸோ இந்த 7 நாள் இங்கே ஒர்க் பண்ணுறேன். இங்கே நம்ம அசிஸ்டன்ஸ் மற்ற அசிஸ்டன்ஸ் அங்கே டைரக்டர் சார் எனக்கு உள்ளுக்குள்ள ஐயோ கதை கதைக்கிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் படம். அதுக்கு 7 நாள் ஷெட்யூலை முடிச்சுட்டு போயினேன். போய் அங்கே போனால் அங்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய டீனரில் ஒரு பெரிய ஹோட்டல் ரூம் போட்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் கிடையாது ரூம்ல கொண்டு வந்து. உங்க கூட இருக்கிற டீம் தான் சங்கர் சார் கூட இருக்காங்க. நான் இங்க வந்து எனக்கு ரூம்ல ஹோட்டல் ரூம்ல விட்டுட்டு போறாங்க, பேடு பேப்பர் எல்லாம் வச்சுட்டு போறாங்க. நான் மட்டும் உட்காந்துருக்கேன் ரூம்ல. அது டிஸ்கஷன் ஒருத்தரவே இல்லை, நான் மட்டும் உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அப்புறம் வஸ்தபாலனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி பாலன் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும், அட்லீஸ்ட் சொல்றது எழுதுக்காது வேணும். அப்ப சங்கர் சார் கிட்ட இருக்காப்ல, வஸ்தபாலன் சங்கர் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்போ வசந்தபாலன் சேஸ் ஒரு பையன் இருக்கான், அனுப்புறேன் பார்த்துக்கோங்க நீங்க அப்படின்னா. அப்போ அனுப்பினப்பட்ட ஆள் தான் லிங்கசாமி. நீங்க என்ன உங்க மனசுல நினைச்சீங்களோ அதே மாதிரி ஒண்ணு நடந்துக்கிட்டு பாருங்க மகாபிரபு. ஆமா இல்ல சார், ஒரு பெரிய கேப்பு. அதுக்கு பிறகு சார் கூட ஒரு 3 படம் பண்ணிட்டீங்களா சார், சரத் சார் கூட? 4 படம் பண்ணிட்டேன்ல. 4 ஏய், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மகாபிரபு, அதுக்கப்புறம் ஏய், அப்புறம் சாணக்கியா, அதுக்கப்புறம் சண்டமாரும். 4 படம் பண்ணி சார். இப்போ வந்து நீங்க வடிவேல் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அது சாரி கவுண்டமணி செந்தில், அந்த படம் கவுண்டமணி செந்தில். ஆமா, அதுல காமெடி சார் மகாபிரபுலாம் சார். நான் இன்னைக்கும் வந்து சார் அந்த ஜிப்பா போட்டுக்கிட்டு அப்படியே அந்த பான்பராக போட்டுக்கிட்டு செந்தில், 2 பேரும் என்கிட்ட இருக்கான். ஒருத்தன் நல்ல பாடி, நல்ல பிரைட், பட் ஒருத்தன் வேஸ்ட் சார். அது ஏதோ சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த காம்பினேஷன் வந்து சார் இப்ப சங்கர் சார் இதுங்க வசனகால்புரில இருந்து வந்துகிட்டு இருக்கு சார். அப்புறம் அங்க இருந்து அவன் எப்படி சார் வடிவேல் நீங்க இவங்க பிஸியா இருந்ததால? இல்ல அதாவது வந்து கவுண்டமணி அண்ணன் கூட நான் வந்துட்டு மகாபுரம் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் வசனால பறவை, சூரியன், ஜென்டில்மேன் ஏதோ அண்ணன் கூட ட்ராவல் ஆனது. இன்னும் சொல்லப்போனா மகாபுரம்ல கவுண்டமணி சார் கொடுத்த ஒத்துழைப்புனா அபார ஒத்துழைப்பு. அதுல எந்த அந்த அவ்வளோ பீக்ல இருக்கிற காமெடியெல்லாம் அவ்வளோ ஒத்துழைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாரு உண்மையிலே. கண்டினியூஸா உங்க கூட பண்ணதால வெங்கடேஷ் நாளைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன் சீனை போடுப்பான் அப்படிலாம் எனக்கு ஐயோ ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஆனா என்ன ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த படங்கள் நான் போகும்போது மகாபுரம் முடிஞ்சு நான் அடுத்த படம் கமிட் ஆன படம் வேற ஒரு படம் தான். அது போய் டிஸ்கஷன்ல உட்காந்துட்டு இருக்கிறேன். டிஸ்கஷன் கேன்சல்னு ஃபோன் வந்து நீ கூட்டு விட்றான் 2வது படத்துக்கு. சென்னைக்கு வந்தவொடனே இல்லை சார் நீங்கள் சொன்ன கதை ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, அது இப்போ வேண்டாம், ஒரு வில்லேஜ் கதை பண்ணலான்றார் ப்ரொடியூசர். நான் சார் வில்லேஜ் கதைலாம் நல்லா பண்ணுறேன், இந்த கதையை என்கிட்ட கிடையாது, வில்லேஜ் கதை பண்ணுற மூட்லேயே நான் இல்லை, அதனால் நான் அந்த வேறு ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னா. அப்புறம் இல்லை, அப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது திடீர்னு பவித்ரா சார் என்னை கூப்பிட்டு விட்டார். என்ன பண்ணுற அப்படின்னாரு. இல்லை சார் இந்த 2வது படம் போனேன் செட் ஆகலான்னு, நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுறியான்னாரு. அப்போ எப்படி இருக்கும், ஒர்க் பண்ண டைரக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நம்ம டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு, எப்படிப்பட்ட வாய்ப்பு சார் பண்ணுறேன் சார் அப்படின்னா. இந்த விஜய் வச்சு பண்ணுமா அப்படின்னாரு. எந்த சசியை சார் சயனசன்? ஆமாம் நான் நல்லா வந்துட்டு இருக்காயா, அவனை வச்சு பண்ணலாம், நீ பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா நான் எஸ்எஸ்சியை பார்த்தேன், அவர் கேட்டார் இந்த மாதிரி மகாபிரபு உங்கள் அசிஸ்டன்ட் தானேன்னு கேட்டார். ஆமாண்ணே, விஜய் படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னாரு, அவரை வச்சு பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டார். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ பண்ணுறியா? விஜய் சார் கால் ஷீட் இமீடியட்டாக கொடுத்துருவாரு. சரி சார் நான் போய் ஒரு கதை சொல்கிறேன் சார் அப்படின்னா. சரி போய் சொல்லிட்டு வா, எனக்கு நீ சொல்ல வேண்டாம், எனக்கு உனக்கு தெரியும், டேரக்டர் கதை கேட்கல, நீ போய் அங்கே போய் சொல்லிட்டு வான்ட்டார். நான் நேராக எஸ்ஏ சார்ட்ட போனோன்னு கதையை சொன்னேன். ஃபுல் கதையை தம்பி கதை நல்லா இருக்குது, பட் ஆனால் நான் உங்கள்கிட்ட ஆக்ஷன் கதை எதிர்பார்த்தா நீங்கள் ஏதோ லவ் கதை சொல்லிட்டு இருக்கீங்களே. இப்போ ஏன் மைண்ட் செட் என்ன, விஜய் சார் வந்து லவ் கதை பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஏஜ் அதுக்கு சொல்கிறேன். அவர் இல்லை சார் தம்பி உங்கள் படத்தை கமலாதட்டில் பார்த்துட்டு அப்போ இந்த டேரக்டரோட படம் ஒன்றுன்னு சொன்னார், ஸோ நீங்கள் வந்து ஆக்ஷன் கதையாக ஒன்று பண்ணிட்டு வாங்க அப்படின்னு.
சார் என்கிட்ட ஆக்ஷன் கதை இல்லை சார், இமீடியட்டாக இந்த கதை தான் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷன் கதை இருக்குது, ஆனால் அந்த கதை இப்போ விஜய் சாருக்கு செட் ஆகாது சார், அது பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய கதை அப்படின்னு. ஆனால் அவர் நீ இவ்வளோ ஃப்ராங்காக பேசுகிறீங்க அப்படின்னாரு. இல்லை உண்மை தானே சார் அப்படின்னு. சரி நாங்கள் ஒரு கதை கேட்டு வச்சுருக்கோம், ஆக்ஷன் கதை, அந்த கதையை அவர் தரேங்கிறாரு, நீங்கள் அதை டைரக்ட் பண்ணுறீங்களான்னாரு. அந்த கதையை நான் கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னா அந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு கதை எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே போய் டைரக்டர் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி நடந்துச்சு இன்ஸ்டன்ட், இந்த மாதிரி கதை, அந்த கதையை சொல்லு அப்படின்னாரு. அந்த கதையை நான் சொன்னேன். கொஞ்சம் செலவு வைக்கும் போல இருக்க அப்படின்னாரு. ஆமாம் சார் கொஞ்சம் செலவு வைக்கும், ஆனால் விஜய் சார் ஆக்ஷன் கதை தான் பண்ணுன்றது. சரி பண்ணிடுவியா, நம்மளே சூரியனால் நம்மளாம் பண்ணியிருக்கோம், நம்ம செலவு பண்ண மாட்டோமா, பண்ணிடலாம் வா. இல்லை சார் கிளைமேக்ஸ்லாம் ஒகே நெக்கில் போகணும், பெரிய பெரிய கூண்டுலாம் செட்டப் பண்ணணும், பெருசாக ஆக்ஷன் பண்ணணும், ஒரு 10 ஃபைட்டர்ஸ் கிளைமேக்ஸ்க்கு வேணும் அப்படின்னாரு. ஏன்னே ஆரம்பிக்க முடியாது பயப்படுத்துறேன் அப்படியா, நீங்கள் அப்படி தானே படம் பண்ணிருக்கீங்க அப்படி அந்த கதை அப்படி அதான் கேட்கும், பண்ணிடலையா பண்ணோம்னா அப்படி ஆரம்பிச்ச படம் தான் செல்வா. அது முடித்த உடனே அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் சார் கூட மறுபடியும் ஒரு அழைப்பு வந்துச்சு. உடனே எஸ்ஏ சார் சொன்னார், இந்த தம்பிக்கு முதல்ல ஒரு கதை சொன்னீங்கல்ல, நான் கூட லவ் ஸ்டோரி அந்த கதையை மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த கதையை மறுபடியும் சொன்னேன். இந்த கதையை படமா பண்ணுவோமா அப்படின்னாரு. அதுதான் 3வது படம் நிலாவேவா. நான் சொல்றேன், நான் போய் சொல்லுவேன் அப்படியே உள்டாவாயிடுச்சு. நிலைவேவாவில் ஒரு இப்போ நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் படம் கண்டினியூஸா ஒரு 25 படம் அளவுக்கு நீங்க பண்ணியிருந்தா கூட ஒவ்வொருத்துலயும் ஒரு மெலோடி வைப்பீங்க சார். இப்போ நிலாவேவாவிலே பாத்தீங்கன்னா நீ காட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங் சார் அது. அதுவும் வைரமுத்து வரி எக்ஸ்ட்ரானரியான ஒரு லவ் சாங் சார். அது எப்படி உங்களுக்கு மெலோடி உள்ளுக்குள்ள எப்படி சார், உங்கள்கிட்ட ஹியூமர் இருக்குன்னு தெரியும், நிறைய சாதாரணமாக நீங்க ஹியூமராக தான் பேசிக்கிட்டே வருவீங்க, அது எப்படி சார் ஒரு எல்லா படத்துலையுமே ஒரு மெலோடி வந்து? ஆக்சுவலி வந்து நான் வந்துட்டு இப்போ நான் என்னோட அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் குத்து சாங்ல ஃபேமஸ் மியூசிக் டைரக்டரோ நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மெலோடியில கிங்கா தான் இருப்பாங்க. மெலோடி யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்களாம் நிச்சயமா குத்து சாங் போடக்கூடிய மியூசிக் டைரக்டர் தான். ஸோ எனக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, நான் பேசிக்கலா வந்து எனக்கு வந்து அந்த மெல்லிய சாங்குகள் கேட்டு தூங்குறது பிடிக்கும். அந்த டிரான்சிஸ்டர்ல வச்சுட்டு அப்போ அந்த காலத்துல வந்து கேட்கறது. அப்புறம் வந்து அந்த மெலடி சாங்ஸ் மேல எனக்கு ஒரு அலாதி காதல் உண்டு. சினிமா கமர்ஷியல் வர்த்தகம்ன்றதால இங்க குத்து சாங்கு இதெல்லாம் போட வேண்டியிருக்கு. அதனால குத்து சாங்கு கமர்ஷியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவேன். ஒரு மெலோடி கன்ஃபார்மா, ஆனா கண்டிப்பாக ஒரு மெலோடிங்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும். அது வந்து கிளாஸ் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கம்ப்ளீட்டா எல்லா மாஸ்க்கு படம் பண்ணா கூட கிளாஸ் ஆடியன்ஸுக்கு நான் ஒரு போர்ஷன் ஒதுக்குவேன். அதுல மெலோடி சாங் அந்த செக்ஷனுக்கு வச்சுக்குவேன். பிளஸ் எனக்கு வந்து மெலோடி பர்சனலாவே பிடிக்கும். எனக்கு குத்து எந்த அளவுக்கு பிடிக்கும் அதுக்கு ஈக்குவலா மெலோடி பிடிக்கும். ஸோ நான் மெலோடி சாங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அந்த நீ காட்டுற மரம் கூட நான் வந்து சார் சிச்சுவேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சாங் வேணும் அப்படின்னா வித்யா சார் சொன்னாரு. அப்படியே பார்த்தாரு. வித்யா சார் வந்து ஆரம்பத்திலேருந்தே என்னை வந்து ஒரு கமர்ஷியல் குத்துப்பாட்டு அவர் மெலோடி கிங்ல அப்படி இவனை கேட்கறத கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ இதை சிச்சுவேஷன் எப்படி வரும் பார்த்தாரு. என்ன அப்படின்னு ஒரு சாங் இருக்குது நீங்கள் சொன்ன சிச்சுவேஷனுக்கு, ஆனால் அது உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாரு. சார் முதல்ல போடுங்க, அப்புறம் பிடிக்குமா பிடிக்காதான் நான் சொல்கிறேன் அப்படின்னேன். இல்லை வேண்டாம், அது வந்து நான் வேற டியூன் நான் கம்போஸ் பண்ணுறேன். சார் இதெல்லாம் வேலை கியூரியாசிட்டி கிளப்பி விட்டுட்டு அதில் வேண்டாது, அதை போடுங்க, நல்லா இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா. சரி நான் வாசிக்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு அவர் அதை வாசித்த டியூன் நீ காட்டு என்ன வார்த்தையாக பண்ணார். நீ காட்டு சார் நான் முதல் 3 லைன்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டேங்க. நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டு. சூப்பர் சார். டியூன் அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. அப்போ சரணம் கேளுங்கன்னு சரணம் போட்டார். எனக்கு இன்னும் பிடிச்சி போச்சு. அப்போ சொன்னார், இந்த சாங் ஆல்ரெடி நான் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கிறேன், வைரமுத்து சார் பாட்டு எழுதிட்டாரு, ஸோ இந்த பாட்டு வேணா வைரமுத்து சார் அந்த படத்துக்கு பாட்டு எழுதணும்னாரு. சரி ஓகே சார் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த கம்போஸ் பண்றதுக்கு எனக்கு அந்த படத்துக்கு பாட்டெல்லாம் யாரெல்லாம் டிசைட் பண்ணல. ஆனா இந்த பாட்டுகள் தான் வைரமுத்து சார்ட்ட போனோம். வைரமுத்து சார் அப்ப என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா எல்லா பாட்டும் எழுதுவாரு. இந்த படத்துல அந்த பாட்டுல எல்லா பாட்டும் வைரமுத்து சார் தான் எழுதினாரு. அதுல எனக்கு இந்த சாங் வந்து எனக்கு கம்போசிங்லேயே தெரியும். இது என்ன படத்துக்கு போட்ட சாங்கா சார்? அது அவங்க சும்மா இருக்கும்போது போட்டிருக்காங்க. அவருடைய கவிதை தொகுப்புல இருந்து முதல் 3 லைன் எடுத்து இவர் போட்டு அதுக்கப்புறம் இது பண்ண. ஆனா சிவா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது இந்த பாட்டுலாம் ஹிட் ஆயிடுச்சு எல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் அப்படியே உட்காந்து சாங் கேட்டுட்டு இருக்கேன். இதே தாட்ல ஒரு சாங் வந்திருக்குது. என்ன சாங் சார்? பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ. என்ன சாங் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சார். ஒரு 2 ஆர்டிஸ்ட் கிராண்டியரா இருக்கும் சார். கூட ஒரு தடவை அனுப்பிச்சேன். இது கவிஞர் சுரதா, அவர் பேரு ஓமை கவிஞர் சுரதா. அதுல பாத்தீங்கன்னா நீங்க
பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ நீ தென்னங்கீற்று. மீனிங் என்னன்னா, நான் பாடினா நீ தலையாட்டுவ. அல்ல சார், அது எனக்கு அப்பவே வந்திருக்கு இந்த தாட்டு அப்படின்னு யோசித்தேன். இல்ல அதான் மாறி மாறி கொஞ்சம் சார். அப்புறம் இதுல இருந்து பகவதி போறீங்க நீங்க. நம்ம வந்து சாக்லேட் முடிச்சிட்டோம் இல்ல சார். இதுக்கப்புறம் தான் நான் வந்து சிவாஜி சார் வச்சு பூப்பருக்கு போயிட்டு முடிச்சுட்டு இங்க வரேன் சாக்லேட் வரீங்க சார். அப்போ வந்து இப்ப ரைஸ் ஆயிட்டாரு யாரு, விஜய் சார் பெரிய ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்ப நீங்க அதுக்கு முன்னாடி பண்ண 2 படத்துக்கும் இந்த இது இருக்குல்ல சார், ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ ஆயிட்ட பிறகும் ஏதாவது விஜய் சார்ட்ட வித்தியாசங்கள் அல்லது வந்து இல்ல நீங்க சின்ன பிள்ளையில இருந்து அவர் அதாவது அந்த டைம்ல இருந்து பார்த்துட்டு வர்றதால ட்ரீட்மெண்ட் மற்ற விஷயங்கள் அதுக்காக ஏதாவது நம்ம இல்ல. எனக்கு செல்வா நிலாவால பாக்குறப்ப விஜய் சாருடைய மார்க்கெட் மாறி இருந்தது. ஆமா, செல்வாக்கும் நிலாவாக்கும் அவருடைய மார்க்கெட், அவருடைய பட்ஜெட் எல்லாம் மாறி இருந்தது. ஆனா ஆள் மாறவே இல்லை. நான் சொல்றது பகவதி டைம் இன்னும் பகவதத்துல அவர் இன்னும் பெருசாயிட்டாரு. ஆனா அதே செட்டப் தாங்க. அதே அமைதி, அதே நிதானம், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ, அந்த காட்டாம கண்ட்ரோல் பண்றது, அதே சமயத்துல வந்துட்டு எதுக்குமே அதீதமான உணர்ச்சி வசப்படாம சங்கர் சார் ஃபேஸ் மாதிரி தான். கிட்டத்தட்ட 90% 2 பேரும் கிட்டத்தட்ட 90% ஒரே கேரக்டர். நீங்க என்ன நினைக்கிறாரு சார்? அதுலயும் ஒரு செம்ம மெலோடி ஒண்ணு பண்ணிருப்பீங்க சார் நீங்க, ஜூலை மலர். இல்ல சார், ரொம்ப ஆக்சுவலி அந்த அது மட்டும் நாமத்துக்கு மலர் அவரு எழுதி கொண்டு வந்து எனக்கு கொடுக்கும்போது வந்து அவர் வந்து ரோஜா மலர்களே ரோஜா மலர் அப்படிதான். நான் வந்து சொன்னேன் ரோஜாவே மலர் தான். ரோஜாங்கிறது ரொம்ப யூஷுவல் வேர்டா இருக்கு என்ன. அவர் சொன்னார் இல்ல சார், ரோஜா யூஷுவல் வேர்டா, அதெல்லாம் எனக்கு ரோஜா இருக்கிறதுலே அழகான விஷயம் வந்து ரோஜா தான். அழகான பூ ரோஜா. அந்த ரோஜா தான் சொல்றான், உங்கள் எதிரியா ஒரு அழகி இருக்கிறாள் அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்ல கவிஞரே, நீங்க சொல்றது 100% உண்மைதான். ஆனா ரோஜா ரோஜா பாட்டு வந்துருச்சு, நிறைய ரோஜா பாட்டு வந்துருச்சு, அதனால இது ஏதாவது பண்ணோம் அப்படின்னு. அப்போ ஒண்ணு பண்ணலாமா சார் அப்படின்னா, என்னென்ன ரோஜா வந்து மலருடைய டைம் ஜூலை. அப்படியா சார்? அதை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் ஜூலை மலர் போட்டுக்கிட்டு? ஓ அப்படியா சார்? ஆமா, அந்த சீசன் ஜூன் ஜூலை அந்த ஆகஸ்ட் அந்த சீசன் வந்து ரோஜா நிறைய பூக்கும். அதான் சீசன் நிறைய பூக்குற டைம் அது. சோ நம்ம இன்டெரக்டா ஜூலை மலையிலையும் வச்சுக்கலாமா சார் அப்படின்னு அவர் சொல்றதா எனக்கு இதெல்லாம் தெரியும். உடனே சரி சார், அப்ப ஜூலை எனக்கு என்னன்னா உச்சரிக்கை நல்லா இருக்கு, ஜூலை மலர்களே சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு. பின்னாளில் வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு. அந்த பாட்டு இன்னைக்கும் அந்த பாட்டு வந்து பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க சார். இப்ப நிலைவா முடிஞ்சு சார் அப்படியே வந்து எங்கேயோ போறீங்க சார். அதாவது என்னன்னா நடிகர் திலகத்தை போயிருக்கீங்க. அதுவும் அருமையான டைட்டில், பூப்பறிக்க வருகிறோம். அது வந்து ஜிகேடி பையன் இல்ல சார், அவரு விஷால் சாருடைய அண்ணன். இப்போ வந்து சார் நீங்க ஹோட்டல்ல வேலை செய்யும் போதே சினிமாவுக்கு நான் போகணுங்கன்னு உடனே அவர் கேட்டதே ஒரு கதை சொல்லு சார், சிவாஜிக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன்னு சொன்னீங்க. அந்த கதை தான் நான் பூப்பறிக்க வருகிறோம், இல்ல வேற கதையா? எப்படி சார் அது அந்த சிவாஜி சாருக்கு அந்த கதை வந்து முதல் மரியாதை இல்லையா? ஆமா, அந்த கெட்டப்ல இருந்து அப்படி இருப்பாரு. அதை வச்சு ஒரு ஊர் பெரியவர்னு ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. கதை பேரே ஊர் பெரியவர். ஆனா வந்து பூப்பறிக்க வருகிறோம் பண்ணும்போது என்ன, விஷால் சாருடைய அப்பா ஜி.கே. ரெட்டி முதல் பட தயாரிப்பாளர் இல்லையா, அவர் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய எல்டர் சன்னை நான் ஹீரோவை லான்ச் பண்றேன், அதுக்கு ஒரு கதை வேணும், உங்கள்கிட்ட கதை இருந்தா சொல்லுங்கன்றப்போ நான் வந்து விஜய் சாரையும் சிவாஜி சாரையும் வச்சு ஒரு கதை பண்ணியிருந்தேன். அதுக்கு அந்த கதை தான் பூப்பறிக்க வருகிறோம். ஆனா ஒன்ஸ் மோரும் ஏற்கனவே வந்துருச்சுங்கிறதால இதை நான் விஜய் சார் வச்சு பண்ண முடியல. டக்குனு இவரு கேட்ட உடனே அப்ப இந்த கதை கரெக்டா இருக்குமே அப்படின்னு இந்த கதையை வந்து அவருக்கு சொன்ன ஜி.கே. ரெட்டி சாருக்கு பிடிச்சு போச்சு. சிவாஜி சார் பண்ணுவாரான்னு எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி சிவாஜி சார் கதை சொல்லலான்னு சிவாஜி சார் கதை சொன்னேன். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி கதை சொன்னேன். அப்ப சிவாஜி சார் கதை சொல்லும்போது சிவாஜி சார் ஓகேன்னு சிவாஜி சார் ஆன் போர்டு வந்துட்டாரு. வந்த உடனே அந்த பூப்பறிக்க வருகிற வந்து படம் டிசைன் ஆகுது. நான் முதல்ல வச்ச டைட்டில் அதுக்கு நடிகர் திலகம். அப்படியா சார்? ஆமா, அது வந்து என்ன, சிவாஜி சார் வந்து தாத்தா, ஹீரோ வந்து பேரன். இப்ப சிவாஜி சார் வந்து படத்துல எல்லா கேரக்டரையும் போய் சொல்லுவாரு, ஒரு ஆக்ட் பண்ணுவாரு, ஒன்ன சொல்லிட்டு இன்னொரு ஆக்ட் பண்ணுவாரு. அதனால என்ன பண்ண நடிகர் திலகம் டைட்டில் வச்சிருந்தேன். சிவாஜி சார் கதையை கேட்டு முடிச்ச உடனே நான் தயங்கி சொன்னேன், அப்பா இந்த கதைக்கு டைட்டில் வந்து நடிகர் திலகமா வச்சிருக்கேன். அது என் பட்டம். ஆமா, அது அந்த பேர்லாம் வைக்காத. இல்லப்பா உங்க பேரே அதானப்பா, நடிகர் திலகம் தானே. நீங்க நடிகர் திலகத்துக்கு நடிகர் திலகம் பேர் வைக்கலாமே, நடிகர் திலகத்துக்கு நடிகர் திலகம் நானே எனக்கு பேர் வைக்கக்கூடாது, அது வேற யாருக்காவது வைக்கலாம், எனக்கு நடிகர் திலகம்னு பேர் வைக்காத.
வேற ஏதாவது டைட்டில் வையணுன்னு தான் பூப்பறிக்க வருகிறவனும் டைட்டில் பிடிச்சேன். அதுக்கு பிறகு அது எங்கள் ஊரில் வந்து அந்த பாட்டு பாடுவோம் குழந்தைங்களாம் விளையாடும் போது, அந்த பூப்பறிக்க வருகிறோம் பூப்பறி, அந்த பாட்டுலேருந்து எடுத்து வச்சேன். இப்போ சிவாஜி சார் வந்து படத்துக்கு வந்துட்டாருன்னு எனக்கே நம்ப முடியல. அந்த கனவு, அந்த ட்ரீமு, நம்ம ஏதோ சிவாஜி சார் வச்சு படம் போடுவோம் சொல்லுவோம். சிவாஜி இல்ல ஃபர்ஸ்ட் தாண்டே உங்களுக்கு சிவாஜி வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கேன்னு வந்து அது வந்து சார் லைஃப்ல வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் சார். அந்த அந்த இதுக்காக அந்த எக்ஸைட்மெண்ட் தான் வந்திருக்குது. ஏதாவது சிவாஜி சார் வந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லாம் எனக்கு வளர்த்து போய் தான் எடுக்கிறேன். பார்த்து சிவாஜி சார் ஷாட் எடுத்து முடிச்ச உடனே ஓகே அப்படின்னாரு என்கிட்ட. நான் ஓகே அப்படின்னா ஓகே தானே அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு, அவருக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது போல இருக்கு, நாம ஓகேன்னு சொல்லிட்டோம்னுட்டு அப்புறம் அப்போ உங்களுக்கு எதுவும் ஒன்று எனக்கு உனக்கு ஓகே கரெக்டா இருக்கா அப்படின்னு எனக்கு ஓகேப்பா உனக்கு ஓகே எனக்கு ஓகே அப்படின்ட்டு. இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் கூட ஒரு டைரக்டர் கூட எனக்கு வந்துட்டு இல்லை நமக்காக அவன் ஓகேன்னு சொல்லிட்டானா. இப்போ போயிடுச்சு. அப்புறம் ஷூட்டிங் போய் அப்புறம் கொஞ்ச நாள் போக நானும் அப்பா தான் கூப்பிடுவேன். நல்ல ஜெல் ஆகிட்டேன். அவன் ஒரு நாள் அப்பாட்ட கேட்குறேன், அப்பா இந்த ஃபர்ஸ்ட் டே ஷாட் எடுக்கும்போது நீங்கள் நான் ஓகேன்னு சொன்ன உடனே கூப்பிட்டு கேட்டிங்களே எதுக்குப்பா அது அப்படின்னு. ஒன்று உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு. டேய் எனக்கு புதுசாக ஒரு டேரக்டர் போகும்போது பயமாக இருக்கும்டா நடிகர் தலைங்க. புதுசா ஒரு டேரக்டர் இருக்கும்போது எனக்கு ஒரு பதட்டம் இருக்கு, பயம் இருக்கு. அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்ல நமக்காக ஓகே சொல்லிட்டானா இல்ல அந்த ஒரு டைரக்டரா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்திருப்பாப்ல சிவாஜின்னு. நாம அவன் இடத்த ஃபுல்லா பண்ணலாம். அவன் எதிர்பார்த்து இல்லைன்னா அதனாலதான் திரும்ப ஓகேன்னு கேட்டுக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் போனோன்னா டேரக்டர் என்ன எதிர்பார்க்கறேன் நம்ம கரெக்டா கொடுக்குறோம்னு வந்தோன்னா நான் ஒரு நம் நார்மலுக்கு ஆவேன். என்ன 250 குண்டூர் படத்தை நெருங்கிட்டு இருக்காரு இவரு. முதல் படத்தோட அது நம்ம சோட்டா டைரக்டர், சின்ன டைரக்டர் அப்படின்ற அந்த எனக்கு அந்த ஒரு மாதிரி முதல் படம் அந்த டைரக்டர் திருப்திப்படுத்தணுமேனு ஒரு இது இருக்கும் எனக்கு அப்படின்னோடனே நான் அப்படியே மிரண்டேன். அப்புறம் இது மாதிரி ஆக்சுவலி பூப்பறிக்க இடம் போட்டு நான் அந்த சம்பவம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு 3 மணி நேரம் பேசுவேன். அந்த படத்துல அவ்வளோ இன்ஸ்டன்ட் எனக்கு சிவாஜி அப்பாவுக்கு இருக்குது. அதாவது நடிகர் திலகமா நம்ம திரிசூலம் பார்த்து தேட்டரில் விசில் அடிச்சிருக்க, பூவள்ளி வீசிருக்க, அதுக்கப்புறம் இது ஸ்கூல் காலேஜ் டிராமாக்கள்ல வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இருந்து கப்பலோட்டி பாரதியில இருந்து எல்லா தேச தலைவருக்கும் அவரால் தான் சார். அம்மா சுமதி 25 வருஷங்களுக்கு முன்னாடி உனக்கு அழகான ஒரு குங்கும வச்சு கொடுத்தனே அதனால பேசிருக்கேன் ஸ்டேஜ்ல மிமிக்ரி. அதான் அப்பட சொல்றேன். அப்ப நான் உங்களை வீக்கெல்லாம் பண்ணிருக்கேன். என்ன சொல்றாரு பண்ணுவியா என்ன மாதிரி பேசுவியா ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு. அதான கேட்டேன். அப்படி நிறைய சம்பவம் இருக்கு அவர் கூட. அந்த மாதிரி அந்த பூப்பறிக்க வருடம் வந்து நான் வந்து அப்பா அதையும் சொன்ன அவர்கிட்ட, அப்பா நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கும் போது ஒருத்தர் என்ன நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் சினிமா போறேன்னு சொன்னா அவர் யார் வச்சு போனோம்னா சிவாஜி சார் வச்சு போறேன். அப்பவே சொன்னேன் இன்னைக்கு நடந்துட்டு பெரியவர் என்ன கதை அப்படின்னாரு. இல்ல அது வந்து ஒரு ஊர் பெரியவர்ப்பா, நியாயம் தர்மம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒருத்தர் அந்த ஊருக்காகவே தான் உயிரை கொடுக்குறாரு. இதுதான் கதை. நல்லா இருக்காடா ஒரு நாள் சொல்லு இந்த கதையை அப்படின்னாரு. சொல்றேன்ப்பா அப்படின்னு. அப்புறம் பூப்பறிக்க படம் முடிஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டு விட்டு சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் பண்ணுனார். ராம்குமார் சாருக்கு தெரியும். உடனே போய் நீ சிவாஜி ப்ரொடக்ஷன்ல போய் பாரு, ராம்குமார்ட்ட சொல்லியிருக்கிறேன் கதை சொல்லணும். ராம்குமார் சாரை போய் பார்த்தேன் ஆஃபீஸில் போய், சிவாஜி ப்ரொடக்ஷன் ராயப்பேட்டை ஆஃபீஸில் போய் ராம்குமார் சார் உட்கார வச்சுட்டு அப்பா சொன்னாங்க உங்களோட ஒரு படம் பண்ணணும்னு. எனக்கு என்னன்னா இந்த எங்க ஊர்ல பார்க்கும்போது சிவாஜி ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த பக்கம் சிவாஜி சார் இந்த பக்கம் அவங்க அம்மா உட்காந்து பூ போடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துருக்கேன். சிவாஜி ப்ரொடக்ஷன்ல படம் நம்ம கடவுள் நம்மள அப்படியே பிளஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு அந்த பூரிப்புல போய் நான் கதை சொன்னா அவர் வந்து என்ன மாதிரி கதை வச்சிருக்கீங்கன்னாரு. நான் சொன்னேன் நான் முதல்ல ஒரு கதை பண்ணி வச்சிருக்கேன், அவருக்கு ஊர் பெரியவர் ஒரு கதை, அந்த கதையை சொல்றேன் அப்படின்னு அந்த அவுட்லைன் சொன்னேன். உடனே அவரு இந்த மாதிரி வேண்டாம், அப்பா வந்து ஃபேமிலி ட்ராமா தான் எதிர்பார்க்குறாங்க. பூப்பறிக்க நீங்கள் ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி அப்பா ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒரு லைட் ரிவைஸ் சென்டிமெண்டா அவர் இறந்துடுறாரு அப்படின்றதால அப்படி ஏதாவது நினைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இந்த கதையில ஊர் பெரியவர் ஆமாமா எனக்கு பையனா வந்து அப்பா அவனுடைய அப்படி பார்க்க முடியாது. அவர் என்ன சொன்னா நீங்க வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டா ஒரு ஃபேமிலி வச்சு அப்பா அந்த பூப்பறிக்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பார்த்து வந்து டைனிங் டேபிள்ல ஒரு நைட் ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டா கதை சொல்லுங்கன்னாங்க. எனக்கு இப்பதான் ஒரு ஃபேமிலி கதை பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம், திரும்பி தொடர்ந்து ஃபேமிலி பண்ணி நம்மள ஃபேமிலி டாக்டர் முத்திர குத்திரும் ஒரு பயம். சார் நான் வந்து சிவாஜி சார் வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்னு இருக்கேன் சார், பூப்பறிக்கரும் ஒரு மாதிரி பண்ணிட்டேன், அடுத்து வேற மாதிரி பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க யோசனை மட்டும் வாங்க நம்ம பண்ணலான்னாரு. அதுதான்
சார் அப்போ இடையில நான் இப்போ இந்த ப்ராம்ப்டிங் நிறைய பேர் பண்ணிக்குவாங்க சார். இப்போ சிவாஜி சாருக்கு ப்ராம்ப்டிங்ன்ற மாதிரி ஏதோ நான் கேள்விப்பட்டேன். நான் ஆக்சுவலாக வந்து நான் ஏதாவது ஒரு நாள் வந்திருக்கலாம் அந்த ஷூட்டிங்க்கு, நான் வர முடியல. அது என்ன சார் சிவாஜி சாருக்கு ப்ராம்ப்டிங்? சிவாஜி சாருக்கு ப்ராம்ப்டிங்னா டயலாக் ப்ராம்ப்டிங் கிடையாது. சிவாஜி சாருக்கு டயலாக் ப்ராம்ப்ட்லாம் பண்ணா அவரு ஒரு தடவை நான் தான் பாசிக்கிறேன் சிவாஜி சாருக்கு. சிவாஜி சாருக்கு டயலாக் எப்படி தெரியுமா சொல்லணும்? இப்போ வந்து நாளைக்கு காலைல ஒன்று 5 மணிக்கு வந்து பார்க்குறேன், நீ ரெடியா இரு அப்படின்னு சொன்னா ஏய் அப்படின்றாரு. அப்படி சொல்லக்கூடாது. அந்த எமோஷன், அந்த நீங்க அந்த கேரக்டர் என்ன எமோஷனலா பேசுமோ, நாளைக்கு காலைல உன்னை 5 மணிக்கு வந்து பார்க்குறேன் சரியா, அப்படி ஒரு நாள் வர முடியல வச்சுக்கோ, அப்புறம் அப்படியே அந்த அது இருக்கணும். அந்த எமோஷன் பாஸ் எமோஷனலா இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டர் என்ன பேசுங்கிறத நீங்க பண்ணி காமிக்கணும். அதை அப்படியே கேட்பாரு. கேக்கு அந்த வயசுல நான் சொன்னேன், அவர் மெமரியில் அப்படி வச்சிருப்பாரு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் சாங் எடுக்கிறோம். சாங் எடுக்கும்போது ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ வந்து டைரக்டர் கூப்பிடுங்க அப்படின்னா, அப்பா யார் சாங் ப்ராம்ப்ட் பண்றா அப்படின்னாரு. சாங்கு ப்ராம்ப்டிங் எதுவும் நான் கேள்விப்பட்டதே இல்லைடா. எனக்கு தெரியுது அந்த படம் இருக்குது, எனக்கு 4வது படம் அது. சாங்கு ப்ராம்ப்டிங் கேள்விப்பட்டு மாஸ்டர் வந்து நம்ம அம்மா ராஜசேகர் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ராஜசேகர் அவர் தான். அவர்கிட்ட போயிட்டு ராஜசேகர் என்ன எனக்கும் தெரியல, அவரும் தெரியல. ஐயா எனக்கு கோ டைரக்டர் கூப்பிட்டு நீங்க ப்ராம்ப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னா, அந்த சாங்கை நீங்க ப்ராம்ப்ட் பண்ணிருங்க அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னா அந்த சாங்கு ப்ளே ஆகுது. ப்ளே ஆனோடனே இப்போ உதாரணமா வந்து என்ன, கண்ணும் கண்ணும் பாராமல் லிரிக் ஓடுது. அசிஸ்டன்ட் இங்க இருந்து கண்ணும் கண்ணும் பாராமல் கூட பாடலாம், கட் கட் நீ ஏன் கூட பாடுற அப்படின்றாரு. இல்ல ப்ராம்ப்டிங் உங்களுக்கு தானா, யாருக்காவது ப்ராம்ப்டிங் தெரியாதா அப்படின்னோடனே கட் கட். அப்போ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நான் ஓடி போய் யாருக்கு ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் போய் அவருடைய காஸ்டியூமர் நடராஜன் இருந்தாரு. அண்ணா நடராஜன் என்னென்ன சாங்க போய் ப்ராம்ப்டிங்னா பாடத்தானே செய்யணும், யார் பாட சொல்லுங்க அவரு, அப்ப என்ன பண்ணணும், நீங்க வார்த்தையா சொல்லுங்க போதும் அப்படின்னா. வார்த்தையா சொல்லுங்கன்னா அப்படின்னு உங்க லிரிக் என்ன அப்படின்னாரு. கண்ணும் 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 சொல்லுங்க, அவர் எடுத்துக்குவாரு. பாராமல் அப்படி சொல்லுங்க, எடுத்துக்கோ. ஏன்னா ரூட்டை பிடிச்சிட்டேன். ஓ இவ்வளவுதான் வீட்டுறாட்டு, அப்பா நான் ப்ராம்ப்ட் பண்றப்பா அப்படின்ட்டு சரிட்டாரு. இப்ப பாட்டு அந்த 1 2 3 4 வரும் டைம். இப்ப என்னன்னா கண்ணும் கண்ணும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கண்ணும் கண்ணும் அப்படின்னா கண்ணும் கண்ணும் பாராமல் ஒரு காதல் வளர்கின்றது கிளிப்பு கொடுப்பாரு. அது சூப்பரா இருக்கு சார். என்னன்னா இதுல இப்போ நீங்க இந்த பாட்டு எடுங்களேன், எந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான். இது எப்படி சார்? இப்ப நீங்க கடவுள் நினைத்தான் மட்டும் சொல்லணும், மனநாள் கொடுத்தான்னு சொல்லணும். நான் தான் சார். ஓகே பாட்டு ஓடுது. இப்ப ரெடி 1 2 3 4. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான். அதான் ப்ராம்ப்டிங் சாங். எனக்கு வந்து அப்பட்ட கேட்ட போய் அப்பா இது என்ன அப்பா சொன்னாங்க, நான் எல்லாத்துக்கும் எல்லா சாங்கும் கேட்க மாட்டேன்டா, சில சாங் எனக்கு மைண்ட்ல ஏறிடும், அந்த சாங்லாம் நான் வந்து அப்படியே பண்ணேன். எனக்கு என்னன்னா நம்ம சிவாஜி சார் வந்து உச்சரிப்புல நம்ம சாங் வீக்கெல்லாம் பார்த்துக்கோங்க, அப்படி லிப்பு சிங்க்ல இருக்கும்ல, அது எப்படி ஐயோமா. அப்ப சொன்னாரு இல்ல சில சாங்ஸ் நான் வந்து ப்ராம்ப்ட் பண்ண சொல்லிடுவேன். இதை கேட்டேன் அந்த நாள் அவங்க கேட்டேன். அப்ப அந்த நாள் ஞாபகம், அதுக்கும் ப்ராம்ப்டிங் அந்த நாள் ஞாபகம் ப்ராம்ப்ட் பண்ணிட்டு இருப்பாங்களான்னு. அதெல்லாம் நான் மக்கப் பண்ணிட்டேன், நீ ரொம்ப பண்ணாத. அதெல்லாம் ஆஃப்டர் தட் நான் வந்து எப்படி சொல்லணும், அப்ப திரிசூலலாம் ப்ராம்ப்டிங் கிடையாது, அதுக்கு அப்புறம் அப்படின்னாரு. சில வரிகள் மட்டும் மைண்ட்ல ஏறலன்னு சொல்லிட்டா போதும். ஆனா நீங்க பாருங்க அந்த பாட்டு யூடியூப்ல இருக்கும், ப்ராம்ப்டிங் தான், ஆனா சிங்க பாருங்களேன், கண்ணும் கண் அப்படின்னு அவரு. அது மட்டும் இல்லாம ஓவர்லாப்லாம் வந்து வேலை பார்ப்பாருங்க, வேற வேலை பார்த்துட்டு இருப்பாருங்க. இப்ப ஒரு பில்லர் இருக்குன்னா, இப்ப கண்ணும் கண்ணும் பாராமல் ஒரு காதல், இந்த பாராமல் ஒரு காதல் ஓவர்லாப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணும் கண்ணும் ஒரு காதல் அப்படி வருவாரு. அந்த பில்லருக்கு அந்த பக்கம் வேற சேட்டை பண்றது, ஜாலி சேட்டை பண்றது. அதாவது அப்ப அதாவது நம்ம நிப்போம்ல, அவனு தட்டுறது கண்ணும் கண்ணும் ஒரு காதல் வருவாரு. ஐயா அதெல்லாம் பார்க்க அப்படி நமக்குள்ள பிரமிப்பா இருக்கும். விகடன் வாசகர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 55% தள்ளுபடியுடன் விகடன் டிஜிட்டல் 1 வருட சந்தா ரூபாய் 899 மட்டுமே. மேலும் 1 மாதம் போனஸ். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாசிப்பு உலகத்தை விரிவாக்குங்கள்.